இது அசைவ சாமியாக இருந்தால் நீங்கள் இப்போ நீங்கள் டயட் இருக்கீங்க, ஓகே எனக்கு நான் அசைவம் சாப்பிட மாட்டேது உங்களோட சுய விருப்பம், தப்பு இல்லை. ஆனால் அங்கே போகும்போது அந்த முறை என்னவோ அது மட்டும் தான் செயல்படுத்தணும். அங்கே எந்த மாற்றமே இருக்கும் மாற்றம் செய்யறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. உங்கள் டிஎன்ஏ சம்மந்தப்பட்ட விஷயம் எது அங்கே என்ன முறையோ அதை பண்ணணும். முதல்ல தெரிஞ்சுக்கங்க. 6 மாதத்துக்கு ஒரு முறையோ 3 மாதத்துக்கு ஒரு குடும்பத்தோடு போங்க. இப்போ நம்மளுக்கு பெரிய கிஃப்ட் நிறைய பேருக்கு குலசாமி அவன் ஊர்லேயே இருக்கும், அவ்வளோ நல்ல விஷயம். ஆனால் அடிக்கடிக்கு போங்க, டச் பண்ணிக்கங்க. ஏன்னா உங்கள் சொந்த பந்தம். அவங்கள எப்படி வழிபடுறதுன்னா எனக்கு தெரிஞ்சு சித்தர்களை சொன்ன எளிமையாக சொல்லிடுறேன் இந்த விஷயத்த. இது நிறைய ஏன்னா இந்த குலசாமியில் ஒவ்வொரு அந்தந்த ரீஜனில் ஒரு சில மாதிரி வழிபடுவாங்க. ஒரு இடத்துல செடியை வச்சு வழிபடுவாங்க, ஒரு இடத்துல செங்கல் வச்சு வழிபடுவாங்க, ஒவ்வொருத்துல பாதாளத்தில் போய் நின்று வழிபடுவாங்க. பகல் நேரத்தை தான் இரவு நேரத்தில் வழிபடுற கோயிலும் உண்டு. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் கேரண்டி இந்த குலசாமியில் உண்டு. பொதுவான விதி, சித்தர்களை சொன்ன விதி, குலசாமியுடைய அருள் இங்கே பரிபூர்ணமாக பண்ணணும்னா பௌர்ணமி நாளில் போய் வணங்கணும். முக்கியமான விஷயம், பௌர்ணமி நாளுக்கு அந்த புண்ணிய ஆத்மாக்கள் அதிகமாக போடுற விஷயம் உண்டு. ஏன்னா பித்திருக்கள் வந்து போகிற நாள்ன்றது அமாவாசை, பௌர்ணமி புண்ணிய ஆத்மாக்கள் வரும். புண்ணிய ஆத்மா தான் உங்கள் குலசாமி. அப்போது பௌர்ணமி நாளில் போய் வணங்குறது சிறப்பு. ரெண்டாவது, வீட்டில் இப்போ குலசாமி வீட்டில் எங்கே இருக்கும் அப்படின்னா 2 இடத்துல தான் குலசாமி இருக்கும். வீட்டுக்குள்ளனா வீட்டுக்கு உள்ள குலசாமி இருக்காது. என்ன விஷயம் அப்படின்னா அவங்க வீட்டில் யாராவது இந்த முன்னோர்கள், அதாவது கன்னி கழியாத நபர்கள் இறந்திருந்தால் அந்த கன்னி தெய்வத்தையே குலசாமியை கன்வெர்ட் பண்ணி வீட்டில் வச்சு வணங்குற தன்மை உண்டு, நிறைய குடும்பத்தில் உண்டு. ஆனாலும் குலசாமி உங்கள் வீட்டில் எங்கே இருக்குன்னா நிலைய வாசப்படியில் தான் இருப்பாங்க. ஒன்று, அதுக்கப்புறம் வீட்டுக்கு பின்புறம் வெட்ட வெளி இருந்துச்சுன்னா அங்கே இருப்பாங்க. இந்த 2 இடம் தான் குலசாமி தங்கக்கூடிய இடம். 60 வருட நம்பிக்கை. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.